டைம் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து பிகினராக 13 கிலோ எப்படி பிடிச்சாரு அப்படின்னு. சரிங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இங்கே காசு பண்ணோம், ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம் காட்டப்பள்ளியில். ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லை, மீன்ஸ் 1 hour காசு பண்ணல, ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். ஸோ ஆக்டிவிட்டி டைம் அது எப்போ வரும்னு பார்த்தா நம்ம வந்து காசு பண்ண நல்லா ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி டைம் எப்படி வரும்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, லோலேருந்து ஹை ஏறி ஒரு 2.5 hours கழித்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி வரும். ஸோ அதே மாதிரி ஹையிலேருந்து லோ போய் ஒரு 2.5 hours 3 hours கழிச்சு ஒரு நல்ல ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக ஃபிஷ் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். அதே மாதிரி முல்லட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நம்ம நிற்கிறது வந்து உச்சி வெயில். டைம் பார்த்திங்கன்னா 2 மணி, வெனஸ்டே. ஓகேங்களா? ஸோ டேட் வந்து 1. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த 13 kg. ஸோ உங்களுக்கு டவுட் எதாவது இருந்ததுன்னா அதில் நம்பர் கொடுத்துருப்போம், அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மீன் பிடிக்கணும்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் தேவை. ஸோ அதான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது என்றைக்குமே சீப்பாக இருக்காது. சரிங்களா? பெரிய பெரிய மீனை பிடிக்கணுன்னா அதுக்கு உண்டான பெரிய பெரிய டேக்கல்ஸ் இருந்தால் தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். 3000 4000 மிச்சில் ஃப்ளூயிட் ராடை தூக்கின்னு வந்துட்டு நான் வந்து 10 கிலோ மீன் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா போட்டில் நின்று ரொம்ப கஷ்டம். அதே மிச்சில் ஃப்ளூயிட் வச்சு நீங்கள் ஷோரில் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஜெட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து கல் கொட்டி ஃபுல்லாக ஷோர் இருக்குன்னா அங்கே ஓகே. இந்த மாதிரி ஜெட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது வந்து பாப்பிங் ராட் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ராடு வந்து மீடியம் ஆக்ஷன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 10 kg மேக்ஸிமம் நான் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். மீனை வந்து நான் ஹேண்டில் பண்ணணும். மீன் வந்து நம்மளை என்றைக்குமே ஹேண்டில் பண்ண விட்டோம்னா அந்த மீன் நமக்கு இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் ஒரு 10 கிலோ பாறை மீன் ஏற்றினேன். ஸோ அவர் பிடிச்ச அதே ராடு தான். ஏன்னா நான் வாங்குறப்ப சொன்ன மாதிரி நான் வந்து நல்ல ராடாகவே யூடியூப்பில் சர்ச் பண்ணி வாங்கினேன். நான் வந்து எந்த கடைக்கும் போய் என் பட்ஜெட் இவ்வளோ தான் சொல்லி வாங்கலை. ஏன்னா எனக்கு வந்து மீனை பிடிக்கணும்னு ஆசை, அறுத்து விடணும்னு ஆசை இல்லை. அதே மாதிரி 2 கிலோ 3 கிலோ பிடிச்சிட்டு எனக்கு வந்து சிரிச்சிக்கினே போஸ்ட் கொடுக்கணும்னு ஆசை இல்லை. என்னோடய டார்கெட்டே வந்து எங்களோட டீம் டார்கெட்டே வந்து பெருசு. ஸோ அந்த இன்பிட்வீனில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற டேக்கல்ஸ்க்கு சின்னது மாற்றினா கூட மீன்ஸ் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோலாம் மாறிச்சுன்னா கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவும் பார்ப்பீங்க. இந்த மாதிரி சைஸ்லாம் மாறிச்சுன்னா நாங்கள் விட்டுருவோம். ஏன்னா ஃபிஷ்ஷிங் பண்ண போட்டு போகிறதுக்கே வந்து 3-5 அங்கேருந்து வர செலவு எல்லாம் பார்த்தா ஒரு ஆளுக்கு வந்து 1000 மேலே செலவு ஆகுது. அதுக்கு வந்து மீனே வாங்கி சாப்பிட்டுடலாம் இந்த மீனை தான் பிடிக்க வரணும்னா. ஸோ ஆங்கிலிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ டைம் பாஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் ஃபன் இன் பீச் வேர் ஆர் இன் போட். ஸோ இதில் வந்து நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், இதுதான் மோஸ்ட்லி. ஸோ அந்த கேப்பில் நம்ம மீனும் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டேக்கல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் கூட பண்ணி கேட்கலாம். ஸோ 24/7 எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருவேன். எனக்கு எல்லாமே தெரியும்னு கேட்டால் எல்லாமே தெரியாது. ஆங்கிலிங் வந்து இந்த கடலை விட பெருசு. அது யார் என்னன்னே சொல்ல முடியாது. யாருமே வந்து இது ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டைமே வந்து நீங்கள் 50 kg ஃபிஷ்ஷு கூட லேண்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான டைம் இருக்குது. அதுக்கு உண்டான செட்டப் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான டீம் போகிறப்போ நான் அவங்களோட உங்களை லிங்க் பண்ணி விடுவேன். அவங்களே வந்து உங்களை என்ஜாய் பண்ண வைப்பாங்க. நீங்கள் போய் அவங்களோட கேச்சஸும் என்ஜாய் பண்ணலாம். இல்லை இருக்குது போட் ட்ரிப் நானே வரேன் ப்ரோ அப்படின்னாக்கா நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ டீப் சீ போகிறது வந்து சில மந்த்து தான். ஸோ அந்த மந்த்து பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் வந்து நம்மளுக்கு வந்து டூனா அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெர்லின் அப்புறம் அந்த மாதிரிலாம் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதே மாதிரி இந்த ஆங்கிலிங்க்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 விஷயம் ரொம்ப முக்கியம். டைமு அப்புறம் மணி, துட்டு இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாலியாக மீன் பிடிக்கலாம். அதே மாதிரி கிடைக்கலனாலும் துக்கம் இல்லாமல் வீட்டுக்கு போகலாம். சரிங்களா? இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம், ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். ஸோ இந்த வெயிலில் ஏன்டா ஃபன் பண்ணீங்கன்னு கேட்டால் மீனை பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் நாங்கள் வெயிலில் கிளம்பி வந்துட்டோம். ஜாலியாக இருக்கோம், கடலை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வேவ் சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம். அப்புறம் நைட்டு போய்ட்டு என்ன பண்ணுவோம், அதை பண்ணிவிட்டு ஜாலியாக நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போய்டுவோம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ப்ளூவிஷாக இருக்குல்ல. ஸோ ஓரளவு கிளியராக இருக்குது. நம்மளுக்கு ஜிடி சான்ஸ் அதிகம். இப்போ வந்து ஃபுல் லோ, டெட் லோ. ஸோ ஒரு 2 hours கழித்து நம்மளுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நான் 10 kg ஃபிஷ்ஷை எப்படி பிடிச்சேன், அதுதான் என்னோடய ட்ரிப்பு ஃபஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நான் சித்தரா உயிராரா டீமோட போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய கேச்சஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் சென்னையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டீம் கூட நான் ட்ராவல் பண்ணேன் ஃப்ரெண்டு மூலிமா போயிட்டு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்ப்பேன். பேர் சதீஷ், இன்னொருத்தர் பேர் வந்து சார். அவர் தான் கேப்டன் போட்டுக்கு. இப்போ அவர் போட்டு எடுக்கிறாரா என்னன்னு தெரியல. இதை நான் பிடிச்சது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020. சரிங்களா? ஸோ உடனே இப்போ நல்லா கேட்காதீங்க, 2020 பிடிச்சது. எப்படி அந்த டேக்கிள்
அது வந்து போட்டில் நின்று நம்ம போட்டோம். லைட் வெயிட் டேக்கில் நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். அதே டேக்கில் எடுத்து வந்து நான் இதே காட்டுப்படியில் 2 பெரிய மீனார் போட்டேன். மீன்ஸ் கட் பண்ணிட்டு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி நம்ம செட்டப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பைனியரில் ஆட்டிடியூட்னு ஒரு ரீல் வந்தது. ஸோ அதில் 6000 ப்ளஸ் ராடு, அந்த ராடோட கம்பெனி வந்து ஃபுல் ராடு நான் காமிக்கிறேன். ஸோ அதுதான் எங்கள் டீமும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்கக்கிட்ட தான் ஸ்பான்சர்ஸ் பேசிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ வரும், அவங்க ஒத்துக்கினாங்கன்னா அந்த வீடியோ கண்டினியூ ஆகும், இல்லைனா பிளாக் பண்ணிவிடுவேன். இதே இடத்துல தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது சதீஷ்ன்ற ஒரு அண்ணா தான். அவரோட ஃபோட்டோவும் காமிக்கிறேன். ஸோ ஆங்கிலிங் வந்து நிறைய நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில கோளாறுகளும் இருக்குது. ஸோ இதே இடத்துல 6 வருஷம் 5 வருஷமாக மீன் பிடிக்கிறவர் இது வரைக்கும் பெரிய மீன் பிடிச்சதில்லை. அப்போ நான் வந்து 21 வந்து இங்கே வந்து 13 kg லேண்ட் பண்ணேன். அது வரைக்கும் அவர் இங்கே பிடிச்சதில்லை. என்ன ஆச்சுன்னா அந்த கோளாறுன்னல்ல, அந்த மாதிரி ஒரு சில கோளாறுங்க இருக்குது. அப்புறம் பார்த்தா நான் பிடிச்சி லேண்ட் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற டேக்கிள்ஸ்லாம் கேட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா வரவங்களுக்கு வந்து எனக்கே அவர் தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி கேசஸும் நிறைய இருக்குது. அவங்களெலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும் டோட்டலாக. ஒன் டு கீப் ஃபார் ஃப்ரம் அஸ். இப்போ வந்து எல்லாருக்குமே மீன் பிடிக்க தெரியும். அதை வந்து என்ன யூஸ் பண்ணால் எந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், எந்த லொக்கேஷனுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா மீன் பிடிக்கிறது வந்து எல்லோரும் வீடியோ பார்ப்பீங்க, இதை தூக்கி போட்டால் பிடிச்சிக்குது. இதுக்கு வந்து நாங்கள் சார்ஜஸ்லாம் பண்ணுறதில்ல. பண்ணணுன்னா சொல்லுங்கள், பண்ணிடலாம். எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்றதை ஒரு சண்டே ஒரு 5 பேர் சேர்ந்திங்கன்னா நீங்களே ஒரு சார்ஜர் சொல்லுங்கள். ஷோரில் வந்து என்னென்ன பண்ணோம், அதுக்கு என்னென்ன செட்டப்பு உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா ஷோரை பொறுத்த வரைக்கும் வந்து போய் தூக்கி போட்டவங்களாம் மீன் பிடிக்காது. ஷோர் ஃபிஷ்ஷிங் வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். லூர் ஃபிஷ்ஷிங்கை விட ஷோர் ஃபிஷ்ஷிங்கில் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இது நிறைய இருக்குது. ஷோர் ஃபிஷ்ஷிங்கு தனி ராடு இருக்குது, லூர் ஃபிஷ்ஷிங்கு தனி ராடு இருக்குது. அதே மாதிரி லூர் ஃபிஷ்ஷிங்கில் சர்ஃப் ஸ்பின்னிங் அது தனி ராடு இருக்குது. நம்ம 10 feet ராடு எடுத்துன்னு போய்ட்டு சர்ஃபில் காஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 50% சான்ஸ்லாம். அதுலேயே 12 to 13 feet இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 90% சான்ஸ். ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து 60 மீட்டர் காஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து 90 இல்லை 80 மீட்டர்ஸ் காஸ்ட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சான்சஸ் அதிகம். இதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ நான் பிடிச்ச அந்த 10 கிலோ மீன் எப்படி பிடிச்சேன்றதை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த பிகினர்ஸ். என்ஜாய், வாட்ச் த ஃபுல் வீடியோ. சுத்துங்க சுத்துங்க செம்ம. ஜி சுத்துங்க ஜி. நீங்க
சூப்பர் நான் சொன்னேன்ல. விட்டுறாத மீனை விட்டுறாத. சூப்பர் அவ்வளோதான் போட்டாச்சு. பக்கா. ஏய் கை கட்பா. Don't forget to like, comment, and subscribe. Check out this previous video. And for more information, don't forget to subscribe and share.